வலின்னு வந்தாலே சம்மணம் போட்டு உட்கார்ந்தா ரொம்ப நல்லதுன்னு 40 வயசுலாம் சம்மணம் போட்டு உட்கார ட்ரை பண்ணுவாங்க. அது வரைக்கும் விட்டுருவாங்க. 40 வயசுல சம்மணம் போட்டு உட்கார ட்ரை பண்ணா எல்லா லிகமெண்ட்டும் ஸ்ட்ரெயின் ஆக தான் செய்யும். 40க்கு மேல வந்து படுற அவஸ்தைகள் தான் அதிகமா இருக்கு. அதுல முக்கியமா மூட்டு வலியில ஆரம்பிச்சு அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை, சுகர், பிபி இது மாதிரி நிறைய பிரச்சனைகளோட போராடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம்? நார்மலா நம்ம ஹெல்தியா தான் இருக்காங்க, இது வரைக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னாலே ஒரு 40 வயசை தாண்டுறாங்கனாலே ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் சார். வீட்டில் உட்காந்து சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் வச்சு இப்போ 1 kg டம்பிள் வச்சு பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு மசிலுக்கு, அப்பர் பாடிக்கு, நம்மளோட அப்டமனுக்கு, லோவர் பாடிக்கு அப்படி சின்ன சின்ன எக்ஸசைஸ் கண்டிப்பாக 40 வயசு ஆனால் லேடிஸ் மட்டும் இல்லை எல்லாருமே பண்ணணும். லேடிஸ் கட்டாயம் பண்ணணும். ஏன்னா இப்போ டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டரில் வரும் சார், ஷோல்டர் பெயின் வந்துடும். அதனால கையை தூக்க முடியாது, கை பின்னாடி போகாது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் டெவலப் ஆகும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு அசால்ட்டாக விட்டுருவாங்க. கை இங்கே தானே போகல, இங்கே பண்ணுற வேலை ஒன்றும் இல்லைல்ல, அதெல்லாம் இப்படி பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்க ஒர்க்கை மாடிஃபை பண்ணுவாங்களே தவிர அதை பற்றின அவேர்னஸ் வராது. அது வரதுக்கே இப்போ நம்மளே பார்க்குறோம், ஒரு 1 year கழிச்சு தான் அப்படி ஒரு பெயின் இருக்குன்றதையே அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து ட்ரீட்மெண்ட்கே வராங்க. அதுக்குள்ளே அது கிரானிக் ஸ்டேஜாக போயிடும். ஸோ ஃபிசியோவில் மட்டும் பண்ண முடியாது, அடுத்த அசிஸ்டிவ் அடுத்தடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெயின் ஏதாவது இருந்ததுனாலும் இமீடியட்டாக லேட் பண்ணாமல் உடனே போய் டாக்டரை பார்த்து அது என்ன டைப் பெயின், அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இருந்ததுன்னா சொல்லிடுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணாலே செட்டில் ஆயிடுவாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஜென்ரலாக பண்ணணும் சார். அதுவும் பர்டிகுலராக பெயின் ஏதாவது ஒரு ஜாயிண்ட்டில் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே போய் டாக்டரை பார்த்து அடுத்து ஃபிசியோவை பார்த்து அதுக்கு தகுந்த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத ப்ராப்பராக கேட்டு பண்ணிடணும் சார். ஏன்னா முட்டு வலின்னு வந்தாலே சம்மணம் போட்டு உட்கார்ந்தா ரொம்ப நல்லதுன்னு 40 வயசுலாம் சம்மணம் போட்டு உட்கார ட்ரை பண்ணுவாங்க. அது வரைக்கும் விட்டுருவாங்க. 40 வயசுல சம்மணம் போட்டு உட்கார ட்ரை பண்ணா எல்லா லிகமெண்ட்டும் ஸ்ட்ரெயின் ஆக தான் செய்யும். ஸோ நீங்கள் வந்து எதை எப்போ எந்த வயசில் ட்ரை பண்ணுன்றதும் இருக்குது. அப்புறம் உட்கார பொசிஷன் எல்லாருமே ப்ராப்பராக பொசிஷனும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இப்போ டிவி பார்க்குறாங்கன்னா படுத்துட்டு பார்க்குறது, படுத்துட்டு மொபைல் பார்க்குறது, இப்போ காலை இப்படி அடியில் வச்சு உட்கார்றது, கால் மேலே கால் போட்டு இது எல்லாமே நீக்கு ஸ்ட்ரெயின் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பராக பொசிஷனில் உட்காரணும். உட்கார்றப்போ கால் எல் ஷேப்பில் இருக்கா, நம்ம 2 பாதமும் தரையில் இருக்குதா, இதெல்லாம் கண்டிப்பாக 40 வயசு ஆனால் எல்லாமே பார்க்கணும் சார். இப்படிலாம் இருந்தோன்னா நம்ம முட்டி வலி, ஆங்கிள் பெயின் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம். அதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணோன்னா பொசிஷன் கரெக்டாக இருக்கா, நம்ம எங்கேயாவது பாஸ்டர் தப்பு பண்ணுறோமா, அதெல்லாம் ப்ராப்பராக கைடன்ஸ் கேட்டு பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும்.